தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அத்துமீறும் திமுக விடுதலை சிறுத்தை கட்சியின் மாவட்ட செயலாளருக்கு ஆதரவு குரல் கொடுத்த அண்ணன் சீமான், இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேசுகிறோம். அதாவதுங்க, விடுதலை சிறுத்தை கட்சியின் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளர் அவர்களை காவல்துறை அதிகாரிகள் தாக்கியிருக்கிறார்கள். குறிப்பாக இதற்கு கண்டனம் தெரிவித்து அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காருங்க. அதில் அண்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, விடுதலை சிறுத்தை கட்சியின் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளர் டிலட்டா ரவி அவர்களை திமுக அரசின் காவல்துறை கண்மூடித்தனமாக கடுமையாக தாக்கியுள்ளது வன்மையான கண்டனத்துக்குரியது என அண்ணன் சீமான் அவர்கள் தனது கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காருங்க. முக்கியமாக இந்த அறிக்கையில் அண்ணன் சீமான் அவர்கள் கள்ளச்சாராயம் விற்பவர்களை, கஞ்சா கடத்துபவர்களை, பள்ளி குழந்தைகள் என்றும் பாராமல் பாலியல் வன்கொடுமை செய்பவர்களை, வழிப்பறி கொலை உள்ளிட்ட கொடுங்குற்ற செயலில் ஈடுபடுபவர்களை தடுக்க திறனற்ற தமிழ்நாடு அரசின் காவல்துறை அப்பாவி பொதுமக்களை தாக்குவது என்பது அப்பட்டமான எதாச்சதிகார போக்காகும். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சமூக விரோதிகளின் அட்டுழியம் அதிகமாகி பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எவ்வித பாதுகாப்பும் இல்லாத ஒரு பேராபத்தான சூழல் நிலவுகிறது. சீரழிந்துள்ள சட்ட ஒழுங்கை கட்டுக்குள் கொண்டு வந்து பெண்கள் குழந்தைகளை பாதுகாக்க எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத தமிழ்நாடு காவல்துறை தன் பங்கிற்கு ரவுடிகளை போல பெண்களை தாக்குவது என்பது வெட்கக்கேடானது என்று இந்த அறிக்கையில் அண்ணன் சீமான் அவர்கள் குறிப்பிட்டிருக்காருங்க. அதே போல இந்த அறிக்கையில் அண்ணன் சீமான் அவர்கள் முக்கியமா கூட்டணி கட்சியின் பெண் மாவட்ட செயலாளருக்கு நேர்ந்துள்ள இக்கொடுமைக்கு காவல்துறை தனது நேரடி கட்டுப்பாட்டில் வைத்துள்ள முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன பதில் கூற போகிறார்? இதுதான் திமுக அரசு கட்டி காக்கும் சமூக நீதியா, சமத்துவமா? இதற்கு பெயர் தான் திராவிட மாடலா என்ற கேள்வியை அண்ணன் சீமான் அவர்கள் முன் வச்சிருக்காருங்க. முக்கியமா விடுதலை சிறுத்தை கட்சி திமுக கூட்டணியில் இருந்த போதும் திமுக அத்துமீறி விடுதலை சிறுத்தை கட்சியின் மாவட்ட செயலாளரை காவல்துறை அதிகாரிகளை கொண்டு தாக்கியிருக்கிறார்கள். திருமாவளவன் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்களை கடுமையாக சாடிய போதும் அவர் கட்சியின் மாவட்ட செயலாளருக்கு ஒரு பிரச்சனை வந்தபோது முதல் குரலாக அண்ணன் சீமான் அவர்கள் குரல் கொடுத்திருக்காருங்க. விடுதலை சிறுத்தை கட்சியின் மாவட்ட செயலாளருக்கு ஆதரவாக காவல்துறையை கண்டித்திருக்கும் அண்ணன் சீமானின் இந்த அறிக்கையை நீங்க எப்படி பார்க்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.